எல்லாருக்கும் வணக்கம். லக்கி ஃபிஷன் கிச்சனில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம். கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி துருவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு கொஞ்சம் பெருசாக மசிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி, உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கரம் மசாலா. இப்போது செய்முறை பார்க்கலாம். ஒரு வாணால எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சீரகம், ரெண்டும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, துருவி வச்சுருக்க இஞ்சி சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம பெருசாக மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு இதை நல்லா ஆற விட்டு வச்சுக்கோங்க. இப்போது போண்டா மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்க்கச்சே ஆல்ரெடி நம்ம அந்த உருளைக்கிழங்கு இதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். நான் இன்றைக்கி ஒரே ஒரு சிட்டிகை அளவு கேசரி கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. மஞ்சத்தூளே நல்ல கலர் கொடுக்கும். இப்போது இதை நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கணும். இந்த மாவு எப்படி இருக்கணும்னா தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போது இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும் இந்த மாவு. இப்போது இது ஒரு சீக்ரெட் டிப். இந்த போண்டா மாவில் வீட்டில் இருக்கிற தோசை மாவு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்திங்கன்னா போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மிக்சரை நல்லா ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு மிக்சர்லேருந்து சின்னதாக உருண்டை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு உருண்டையை ஒன்றா இந்த மாவில் நல்லா கோட் பண்ணி இதை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு உருண்டைக்கும் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். போண்டா ரெடி.
உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லக்கி ஃபிஷ் அண்ட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.